பாண்டிய ஸ்டோர் நியூப்ரமும் மயிலு வந்து, "அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தையோட வீடியோலாம் பார்த்தம்மா நானு" அப்படின்ட்டுலாம் சொல்றாங்க. ஆனா, நான் சரியா சாப்பிடவே மாட்டேங்கிறேன். இல்ல சாப்பிட்டா குழந்தைக்கு போகுமா இல்லையா? நம்மளுக்கு மட்டும் போனா அது ப்ராப்ளம் ஆயிடுமான்ட்டு, நான் சாப்பிடுறதே இல்ல ஒழுங்கா. ஏன்டி என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு நீ முட்டாள் மாதிரி பண்ணிட்டு இருக்க. இது மாதிரிலாம் உன் மாமியார் வீட்டான்னு பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ படிக்கல அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால ஒழுங்கா எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கோடி அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சாப்பிடு, குழந்தைக்கெல்லாம் போக சாப்பாடுன்றாங்க. சரிம்மான்னுவாங்க. மீனாராஜ், "என்னக்கா நீங்க பேசிட்டு இருந்ததோ கேட்டோம் அக்கா. சாப்பாடு குழந்தைக்கு தனியா, உங்களுக்கு தனியா தான் போகும். கண்டிப்பா வந்து அதெல்லாம் வயித்துக்கு போகும்க்கா. நீங்க அதனால சாப்பிடாதெல்லாம் இருக்காதீங்கன்றாங்க." இது 9th இதுலயே சொல்லிக் குடுத்துருப்பாங்களேன்றாங்க. அப்படி இப்படின்னு மயிலு சமாளிச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா சரவணன் இவங்க எல்லாம் சாப்பிடறதுக்காக வருவாங்க. அப்ப பாண்டி இருந்துட்டு, "எல்லாம் இருக்காங்க. என்ன கோமதி இன்னும் 2 பேர் எங்க போயிட்டாங்க?" "வருவாங்க. எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்றாங்க." "ஆமாமா வருவாங்க. இங்க பாரு உன் பசங்களுக்கு நீ சப்போர்ட் பண்றது மட்டும் தான் வேலைன்றாங்க. நாம சொல்ற ஒரே விஷயம் கூட அவங்க காது கொடுத்து எதையுமே கேட்கறதில்ல" அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா கதிரும் செந்திலும் வருவாங்க. சாப்பிட கூப்பிட்டா, "இல்லம்மா எங்களுக்கு வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க." "பாத்தியா திமிரு, வேண்டான்னு சொல்லிட்டு போறதுன்னுவாங்க." பாண்டி உள்ள போனதும் கோமதி அவங்கள ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டு அப்புறம் சாப்பிட வைக்கிறாங்க. அவங்களுமே பார்த்தீங்கன்னா சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் ரோஷமா வேணான்ட்டு போனாங்க. இப்ப மட்டும் எதுக்கு வந்தாங்க? "ஏங்க சாப்பிடுற பசங்க ஏதாச்சும் ஒண்ணு சொல்ல வேண்டாம்" அப்படின்னுவாங்க. ஆமான்னுவாங்க. இந்த மனுஷன் ஏன் தான் இப்படி இருக்காருன்ற மாதிரி கோமதி திங்க் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோவ முடிச்சிருக்கு.